இருக்க வெங்காயம் நறுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் நண்டல்ல. நண்டா? எல்லாரும் நண்டு வந்து மிளகாத்தூள் போட்டு வைக்கிறாங்க. நம்ம அம்மா வேறு மாதிரி வைக்கல. ஆமாம், நம்ம அம்மாவோட ஸ்பெஷல் நண்டு. அதுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கிற. ஆமாம். ஓகே. அதான் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து பாத்திரம் காலியாக இருக்கு. இங்கே என்ன பண்ண போறீங்க? நண்டு வறுக்க போறீங்களா? இந்த தேங்காய் திரிய வச்சுருக்கேன். சரி. சீரகம், சோம்பு, பூண்டு. எப்போ பார்த்தாலும் டீயை போட்டு போட்டு ஒரு அரை சட்டி ஸ்டாக் வச்சுக்கிறது. தேங்காய், ஜீரகம், சோம்பு, பூண்டு, பச்சை மிளகாங்க பழுத்தது. பச்சை மிளகாயும் போடலாம். இவ்வளோ பச்சை மிளகா போடுறீங்க? வேண்டியது உரப்பு அரைக்கணும். அது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நன்னாரி சர்பத். நாகர்விலாஸ் தான் வந்து எங்கள் ஊரோட ஃபேமஸ். எண்ணெய் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் சோம்பு தாளிக்கிறதுக்கு சோம்பு கருவேப்பிலை மட்டும் போட்டால் போதுமா? இருக்கீங்க பேக்கெட் போட்டுட்ருக்கீங்க. கார்ன் சிப்ஸ் தானேப்பா இது? இதுக்கப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயம் நிறைய போட்டால் தான் தொக்கு நிறையா வரும். ப்ளூ கிராப் இந்த மாதிரி கழுவிட்டு என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? என்னம்மா தனித்தனியாக உடச்சிட்டீங்க? காலை தனியாக, கையை தனியாக? தனித்தனியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். தக்காளி கொடு. தக்காளி அவசரப்பட்டு போட்டுட்டீங்கம்மா. பெரிய தக்காளியாக இருந்தால் நல்லா தொக்கு நிறையா வேணும்னா பெரிய தக்காளியாக தான் 3 போடலாம். அது இல்லைன்னா 2 தக்காளி போட்டால் போதும். மஞ்சத்தூள் போட்டால் அந்த வாடை போயிடும். கவுச்சி வாடை போயிடும். எங்கள் அம்மா வந்து சூப்பராக வந்து நான்வெஜ் சமைப்பாங்க. உப்பு போட்டால் சீக்கிரம் தக்காளி வணங்கிடும். இப்போ வந்து நண்டு மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட வந்து நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தேங்காய் பேஸ்ட் எடுங்க. எங்கள் அம்மா வந்து அந்த பழுத்த சிகப்பு மிளகாய் போட்டதுனால இந்த கலரில் இருக்குது. நீங்கள் பச்சை மிளகாய் போட்டிங்க அப்படின்னா பேஸ்ட் வந்து வெள்ளை கலரில் இருக்கும். பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் இருக்காது. காரமெல்லாம் ஒன்று தான். தொக்கா வதங்கினதுக்கப்புறம் நண்டை போட்டுக்கலாம். கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அந்த நண்டை ஃபுல்லாக போட்டுக்கணும். இது எவ்வளோ மோளை? 1/2 கிலோ இருக்குமா? வந்து எல்லா நண்டையும் வந்து போட்டாச்சு. இது ஒரு 1/2 கிலோ இருக்குமாம்மா, இல்லை 1 கிலோவா? 1/2 கிலோ. 1/2 கிலோவுக்கு வந்து 2 தக்காளி, ஒரு 30லேருந்து 35 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 பச்சை மிளகா. ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குறைச்சிக்கோங்க. சோம்பு, ஜீரகம், பூண்டு. இது பச்சை மிளகா, சோம்பு, சீரகம், பூண்டு இது எல்லாத்தையும் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். மிளகு வந்து நாங்கள் போடுறத வந்து வீடியோ எடுக்காமல் விட்டுட்டோம். நீங்கள் வந்து வீட்டில் மிளகு கூட போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா வந்து வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் பேஸ்ட்டு, அதை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடணும். அவ்வளோ தானேம்மா? தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் வெந்தால் போதும். வந்து அது நல்லா சுருண்டு வந்துடும். தொக்கு வச்சே சாப்பிடலாம். நண்டை விட தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிளகா பொடி போட்டு செய்வாங்க, புளி கரைச்சி ஊற்றுவாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டேஸ்ட். இது வந்து உங்களுக்கு வந்து தோசைக்கும் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் இட்லிக்கும் சூப்பராக இருக்கும், அப்புறம் வந்து ரைஸுக்கும் நல்லாயிருக்கும்.
இது வந்து சொன்னோம் வீட்டில் பெரியப்பா நல்லா சாப்பிடுவாங்க, இப்போ பிடிக்கும். எங்கள் பெரியப்பாக்கு இது ரொம்ப பிடிக்குமா. தண்ணி வந்து இப்போ பேஸ்ட்டு நம்ம ஊற்றினோம்ல, அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு தண்ணி ஃபுல்லாக வற்றி நல்லா சுருண்டு வரணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுவே இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு தான் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா வந்து தொக்கு மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.